ஈசனே, தாயே பராசக்தி, இந்த தெய்வீக கனியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாரதா, நீ பல்லாண்டு வாழ்க. அதை பார்த்த சிவபெருமான், யார் உலகை முதலில் சுற்றுகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் என்றார். முருகன் உடனே மயில் வாகனத்தில் ஏறி உலகைச் சுற்ற புறப்பட்டார். விநாயகர் தனது மூஞ்சுருவால் அதை செய்ய முடியாது என்பதை அறிவார். அவர் பெற்றோரான சிவன் பார்வதியை நோக்கி, நீங்களே என் உலகம் என்றார். அவர்களை 3 முறை வலம் வந்து வணங்கினார். சிவபெருமான் அவரது ஞானத்தை பாராட்டினார் மற்றும் விநாயகப் பெருமானுக்கு தெய்வீக கனியை வழங்கினார். உலகம் சுற்றிய முருகன் பழம் கிடைக்காததால் கோபத்துடன் பழனி மலையில் அமர்ந்தார்.